இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இந்த சப்ஜெக்ட் நம்ம பின்னாடி வருவோம் நம்ம என்னன்ட்டு. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த சித்த புருஷர்கள் எல்லாருமே வந்து குருவுக்கு நிகராக பார்க்கக்கூடியவங்க, குருவுக்கு ஒப்பாக இருக்கக்கூடியவங்க. இப்போ இந்த சித்த புருஷர்கள்லாம் பார்க்கும் பொழுது சித்தர்களுக்கெல்லாம் சித்தனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவரும் இதில் முதன்மையான ஒருத்தர் வருவார். குரு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு முருகன்ற இன்னொரு சொல் பொருள் கொடுத்தாலும் அதுக்கு நிகரே ஆகாது. அப்போ அதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நமக்கு ஒரு குருமார் வந்து நமக்கு போதிக்கிறார் அப்படின்னா குருவாக நம்ம தொடரணும். யாரை சார் நம்ம குருன்னு சொல்கிறது அப்படின்னா, சூட்சுமமாகவும் ஸ்தூலமாகவும் யார் நம்ம கையை பிடிச்சி இந்த வழியில் போனாதான் நீ உன்னுடைய இலக்கை அடைய முடியும்னு சொல்லி யார் ஒருத்தர் நமக்கு சொல்கிறாரோ அவருக்கு பேர் குரு. அவ்வளோ ஒரு அற்புதமான, அவ்வளோ ஒரு அழகான அந்த ஒரு தன்மையை தரக்கூடிய ஒருத்தர் தான் குரு. குருவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்ஃபினிட்டின்ற ஒரு வார்த்தை தான் இந்த குருவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். எல்லாரும் சொல்கிற மாதிரி இப்போ இந்த அதிசார பயிற்சி வந்தால் இப்படி வந்து கொட்டிடும், அப்படி வந்து கொட்டிடும், எப்படியுமே கொட்டாது. ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சு ஃபார்முலா படி எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கணும், ஒரு சூத்திரம் இருக்கணும். இல்லைனா முன்னோர்கள் யாராவது ஒருத்தரை பண்ணி வச்சுட்டு போனால் அந்த வழிமுறையை படி நம்ம பண்ணி போகும்போது தான் அதோட ரிசல்ட் வந்து எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் கரெக்டாக போய் முடியும். அதே மாதிரி இந்த அதிசார பயிற்சியில் ஆல்மோஸ்ட் 20 நாள் முடிஞ்சு போச்சு. அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் நான் எப்படி சார் யூட்டிலைஸ் பண்ணுறது? நீங்கள் வேறு மறுபடியும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து இந்த குரு இங்கே வருவாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ எப்படி சார் அப்படின்னா, இந்த டைம் பீரியடில் ஜீவ சமாதி அடைஞ்சவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி தீப வழிபாடு நீங்கள் பண்ணும் பொழுது உடனே இன்றைக்கே நினச்சா நாளைக்கே வந்து அப்படியே கூரையை பிச்சுட்டு கொட்டிடும்ன்றது இல்லை. குருவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கொடுப்பாரு, அவர் விதையாக கொடுத்து விதைச்சிடுவார். ஏன்னா காலமுற்றோடு நீங்கள் அதை அனுபவிக்கணுன்ற ஒரே ஒரு பலனை அவர் ரொம்ப ஷார்ப்பாக தெளிவாக பண்ணுவார். அதனால் ஜீவசமாதி எங்கே இருக்கோ, முருகப்பெருமானுடைய கோவில் எங்கே இருக்கோ, புராதனமான கோவில் நான் சொல்கிறது, அந்த கோவிலில் போயிட்டு